நீங்க ஐடி பார்க் பத்தி பேசுங்க, மால் பத்தி பேசுங்க, ரயில்வே ஹைவேஸ் பத்தி பேசுங்க. அடிப்படை பெண்களுக்கு பாதுகாப்பு உங்களால வழங்க முடியல. தினம் தினம் பெண்கள் மானபங்கம் செய்து பாலியல் வன்கொடுமை செய்து 2.5 வயது பிஞ்சு குழந்தைகள் கொடூரமான முறையிலே கொலை செய்யப்படுகிறார்கள். அப்போ உங்களுக்கு சட்ட ஒழுங்கு அடிப்படையில் உங்களுக்கு சட்ட ஒழுங்கு உங்களுக்கு செய்ய முடியலன்னா அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த நிர்வாகம், எதுக்கு இந்த ஆட்சி? அதுல மறுபடியும் எதுக்கு நீங்க உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடணும்? இல்லைங்க, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு மாநிலங்களவை தொகுதி. நீங்க ஒரு மாநிலங்களவை தொகுதி எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 சட்டமன்ற தொகுதிக்கு நிகரானது. இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட 24 சட்டமன்ற தொகுதியில் போட்டிக்கிற ஒரு கணக்கு தான். அதனால இது குறைவு அதிகம்லாம் இல்லை. இது கூட்டணியில எங்க நோக்கமே திமுக அகற்றணும். அதனால எங்களுக்குள்ள நாங்க பேசிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். அதெல்லாம் நாங்க குறைவா அதிகமா அதெல்லாம் இப்ப பிரச்சனை கிடையாது. திமுக அகற்ற வேண்டும், அகற்றப்பட வேண்டும். இந்த ஊழல் ஆட்சி அகற்றப்பட வேண்டும். துப்பில்லாத சட்டம் ஒழுங்கு தெரியாத பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றோம். எங்கள் கூட்டணி மெகா கூட்டணி. நாங்கள் மிகுந்த தெம்போடு இருக்கின்றோம், தைரியத்துடன் இருக்கின்றோம். திமுக தான் நடிச்சிட்டு இருக்கிறாங்க, பயந்துட்டு இருக்கிறாங்க. எங்க மேல சும்மா ஒண்ணு இல்லாததெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. குறை சொல்றது ஒண்ணுமே கிடையாது. வாக்குறுதியில் நிறைவேற்றாத ஒரு திமுக மீண்டும் ஏன் மக்கள் அவங்களுக்கு வாக்களிக்க வேண்டும்? பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத திமுக ஏன் மக்கள் வாக்களிக்க வேண்டும்? சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஊழல், எல்லாம் ஊழல், சமூக நீதியை குடிதோண்டி புடைத்த திமுகவுக்கு நிச்சயமா மக்கள் பாடத்தை புகுத்துவார். விரைவில்